என்ன சொல்கிறேன்னே தெரில. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையேங்கிற ஒரு இயலாமை. அதை உங்கள்கிட்ட நான் பகிரணும். இதுக்கு ஒரு பகிர்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன சம்பவம்னா, இந்த 3 பேனா இந்த 3 பேனாவோட விலை அதிகபட்சம் 15 ரூபா வரும். இல்லை 10 ரூபா பேனா இருந்தால் 30 ரூபா வரும். ஆனால் இந்த பேனாவை நான் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆமாம், இந்த பேனாவை நான் 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு பின்னாடி ஏன் அந்த மன கஷ்டமான ஒரு நிகழ்வு இருக்குது. என்ன நடந்துச்சுன்னா, நான் சாலையில் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு அம்மா வயது உள்ள ஒரு அம்மா, அவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு கையில் நம்ம வச்சுக்கிட்டு வர்ற போகிற வண்டியெல்லாம் இப்படி இப்படின்னு சொல்லி நிறுத்துகிறாங்க. அவங்க கால் வேற இப்படி நொண்ட மாதிரியே நடந்து இப்படி வண்டி நிறுத்துகிறாங்க. இப்போ நான் அதை பார்த்துட்டு போயிடுறேன்னா, இந்த அம்மா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது, ரோட்டில் வந்து இப்படி நிற்கிது, நான் கடந்து போயிடுறேன். நான் மட்டும் இல்லை, சாலையில் போன எல்லாருமே அந்த அம்மாவை பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் நான் போகும்போது என்ன கவனித்தேன், அந்த அம்மா ரோட்டில் நின்று வழி மறைச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் வழி மறைச்சி இப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. கையில் என்ன வச்சுருக்குன்னு யாருக்குமே தெரில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறேன், ஓரமாக பார்க்குறேன், சாலை ஓரத்தில் ஒரு நிழல் பகுதியில் ஒரு சின்ன கோயில் இருக்குது. நிழல் பகுதியில் 2 குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைகள் ஆடையும் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு. 2 குழந்தைகள் உட்காந்து 2 குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ நான் பார்க்குறேன், இந்த அம்மாவோட குழந்தையாக தான் இந்த 2 பேர் இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு சிந்தனை வருது. நான் கடந்து போயிடுறேன். கடந்து போனாலும் எனக்குள்ள அந்த சம்பவம் உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன இந்த அம்மா வைத்தியக்கார பொண்ணாக இருக்குது, இந்த அம்மா 2 குழந்தைய வச்சுருக்கு, என்ன எப்படி என்ன கதைன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலைன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வர்றேன். மனசு கேட்கல. திரும்பி வந்து பார்த்து கவனிக்கிறேன், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். இந்த குழந்தைங்க 2 குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த குழந்தைங்க அந்த அம்மாவை பார்த்து அம்மான்னு கூப்பிடுது. சரி, இதுதான் அவங்க அம்மா, நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, கையில் இந்த 3 பேனா வச்சுருக்கு. இந்த அம்மா கையில் வச்சுருந்த 3 பேனா தான். வர்ற போகிற வண்டியெல்லாம் இப்படி பார்த்து இப்படி மறைச்சி இந்த பேனாவை விற்கிறாப்புல. ஆனால் வர்ற போகிறக்கு என்ன தெரியுது, ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா வந்து ரோட்டை மறைச்சிக்கிட்டு நிற்கிது அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியுது. இப்போ இதை பார்த்து எனக்கு வந்து ஒரே மன அதிர்ச்சி ஆகி போச்சு. நான் என்ன பண்ணுறேன், நேரடியாக இந்த அம்மாட்டே போய் கேட்குறேன், அம்மா உங்களுக்கு என்ன வேணும், ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்குறேன். அந்த அம்மாவால் பேச முடிய மாட்டேங்குது, வாய் பேச முடியலை. நம்ம ஊமையானு கூட எனக்கு தெரில. ஆனால் என்கிட்ட அந்த அம்மா பேச முடியலை. இந்தாங்க வாங்கிக்கிங்க மாதிரி இப்படி நீட்டுச்சு. நீட்டினோடனே எவ்வளோன்னு கேட்டேன், 5 ரூபான்னு சொல்லிச்சு. சரி ரைட்டு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த குழந்தைங்க யாருமான்னு கேட்டேன். இந்த குழந்தைங்க 2 பேர் போய் ரோட்டில் கிடைக்க, இது யாருன்னு கேட்குறேன். என் குழந்தைங்க தான் அப்படிங்குது, என்னோட குழந்தைங்க தான் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டு, என் குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்படி 2 குழந்தைகள் எல்லாம் இடுப்பில் தூக்கி வைக்கிற மாதிரி குழந்தைகளை இப்படி ரோட்டில் விட்டுட்டு நம்ம இப்படி பேனா விற்கிது. ஆனால் பேனா விற்கிறேன்னு தெரில. மீறி போனால் இந்த பேனா விற்றா எவ்வளோ வரும், 30 ரூபா வருமா? இந்த 30 ரூபாயை விற்று இந்த அம்மா இந்த குழந்தைகளுக்கு அப்படி என்னத்தை பண்ணிட போகுதுன்னு எனக்கு தெரில. நான் இந்த அம்மாவை குறை சொல்லலை, இந்த அம்மாவால் இவ்வளோதான் முடியும். ஏன்னா அந்த அம்மாவோட கால் ஏதோ ஊனமாக இருக்கும் போல், வாயும் பேச முடியுதான்னு எனக்கு தெரில. அப்போ இந்த அம்மாவுக்கு கணவன் இருக்கான்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த குழந்தைகள் 2 பேர் இப்போ இருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுக்கு இந்த அம்மா தான் இப்போ பொறுப்பு. அப்போ இந்த 30 ரூபாயில் அந்த அம்மா அந்த குழந்தைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியும்? ஒரு பிஸ்கட்டு, ஒரு பால், ஒரு டீ, ஒரு போண்டா பச்சி இவ்வளோதானே வாங்கி தர முடியும். அப்போ இதை நம்பி இந்த 2 குழந்தைகள் அது பாட்டுக்கு எனக்கு எதை நினச்சி கஷ்டமாக இருக்குன்னா, தன்னோட அம்மா இப்படி ரோட்டில் நின்று இப்படி விற்றுக்கிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு ஆட்டமே, கண்ணில் வந்து கண் கலங்க, நமக்கு எதுவும் சொல்ல முடியல, என்னை தாங்கிக்க முடியல. நம்ம மிகப்பெரிய ஒரு யூடியூபராக இருந்தால் கூட அதை வீடியோ எடுத்து போட்டலாம். எனக்கு வீடியோ எடுக்கல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒருத்தவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறத வீடியோ எடுத்து போட்டு எனக்கு உடன்பாடு வரல. ஒருவேளை நான் வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு நல்லது கூட நடந்திருக்கலாம், அதுவும் நடந்திருக்கேன். நான் அதையும் தவறாக சொல்லலை. என்னால் எனக்கு வீடியோ எடுக்க முடியலை. எனக்கு அந்த நேரத்தில் கண்ணில் கண்ணீர் தான் வருது. அப்போ என்ன பண்ணுறேன், கையில் இந்த பாக்கெட்டில் ஒரு 200 ரூபா வந்துச்சு, எடுத்து இந்த அம்மாட்ட கொடுத்தேன். அந்த அம்மா வந்து அப்பையும் என்ன பண்ணுது, இப்படி இருங்கன்னு பர்ஸை திறக்குது. சில்லறெல்லாம் வேணாம்மா, நீங்கள் வச்சுக்கோங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டு போகிறேன். அந்த அம்மா இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் அப்படி நடந்து போகிறேன். அந்த அம்மா அந்த நேரம் அந்த குழந்தைகள்கிட்ட போய் தன்னோட சேலையால் முகத்தை அதெல்லாம் தொடச்சி விட்டு கையில் தூக்குது. அப்போ எனக்கு வந்து இந்த ஒரு வேளைக்கு நம்ம அந்த அம்மாவுக்கு நம்ம உணவுக்கு நம்ம வழி பண்ணிக்கிட்டோம். அந்த அம்மா நீ அடுத்து என்ன பண்ண போய், எப்படி இந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க போகுது,
இந்த குழந்தைகள் சமுதாயத்தில் எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அதை எப்படி என்னால் சொல்கிறதுன்னு முடியலை. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு நோக்கமாக இருக்குது. இந்த அம்மா நான் மறுபடியும் திரும்ப வந்து பார்க்குறேன். இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா யார் என்னன்னு விசாரித்து இந்த அம்மாவுக்கு ஒரு அறக்கட்டளை மூலியமா இன்னைக்கு தான் நடிகர்கள் நிறைய பேர் வந்து உதவி பண்ணுறாங்கல்ல. இல்லை லாரன்ஸாக இருக்கட்டும், கேபிஒய் பாலா, இன்னும் பல ட்ரஸ்ட் அறக்கட்டளைகள் இருக்குது, சில நல்ல கட்சிகள் இருக்குது. இவங்களாம் உதவி பண்ணுவாங்க எனக்கு தெரியும். இவங்க மூலியமாக ஏதாவது நல்லது பண்ணலான்னு யோசிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வர்றேன். அந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மாவை பார்க்குறேன். அந்த அம்மாவை காணோம். ஏன்னா நான் பார்க்கும்போது மதியம் 2 மணி. அந்த குழந்தைகளுக்கு பஸ் இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க அந்த அம்மா போயிருக்கோம். அப்புறம் அந்த அம்மாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா வந்து ஒரு வேளை கிடைச்சா நான் கண்டிப்பாக அடுத்த தடவை அந்த அம்மாட்ட யார் என்ன ஏதுன்னு விசாரித்து, புருஷன் இருக்கா இல்லையா, வீடு இருக்கா இல்லையான்னு விசாரித்து நான் உதவி கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னால் முடியலைங்கிற ஒரு இயலாமை இருக்குது பார்த்தீங்களா. அந்த இயலாமை வந்து என்னை தூங்க விடுமான்னு தெரில. இதை நினச்சி மனசுக்குள்ள ஒரு ஏக்கமாக இருக்குது. ஒரு தாய் ஒரு குழந்தைகளை இப்படி இந்த சமூகம் இப்படி புறக்கணிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு வழி தான் இருக்குது. அந்த அம்மாவால் உழைக்க முடியும், ஆனால் அந்த அம்மா கால் ஊனமாக இருக்குது. நான் அந்த அம்மாவை நினச்சிருந்தா ஃபோட்டோ கூட எடுத்து போட்டிருக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல. இந்த மன வழியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த தடவை அவங்களுக்கு நல்ல ஒரு விடிவை ஏற்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வழியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்.